வணக்கம் சார். வணக்கம் சைமன். என்ன சார் முன்னிலை நிலவரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? பர்சன்டேஜ் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. பேசுங்க என்னென்ன பேச்சு பேசுனீங்க? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். என்னென்ன மடக்கி கேள்வி கேட்டீங்க, பேசுங்க. இப்பயும் அதே மடக்கி கேட்பீங்க. ஆமா, இன்னும் நீங்க ஆமா முன்ன கேட்டுட்டு தான் இருப்பீங்க. இன்னும் சொல்லுவீங்க இன்னும் முன்னிலையில் தான் இருக்குது அப்படின்னு. முன்னிலையில் தான் இருக்கு, இன்னும் தனி பெரும்பான்மைன்றது வரல. 11:55 இப்ப நம்ம பேசும்போது. ஆமா சார், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தெரிஞ்சு பாருங்க. தனி பெரும்பான்மை அப்படின்றது வரல. அது எப்படி சார் 118 கிடைக்கும்? 112 வந்துடுச்சுங்க. 103 தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. 112 வந்தாச்சு பாருங்க. நீங்க தனி பெரும்பான்மை கிடைக்கலன்னா அடுத்து என்னென்ன ஸ்டெப்? தனி பெரும்பான்மை கிடைக்கல சரி, நீங்க சொல்ற மாதிரி அதுலயும் நீங்க வரீங்க. நீங்க சரி அதுலயும் வரல அப்படின் போது ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி ரைட் வச்சிட வேண்டியதான். அப்படி கொள்கை எதிரி ஏடிஎம்கே கூட இருக்காங்களே சார், அதெல்லாம் பேசி முடிச்சுக்க வேண்டியதான். மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏங்க நீங்களே தானே சொன்னீங்க விஜய் அவர் 2 தொகுதியில 1 ஜெயிச்சாலே பெரிய விஷயம் சார். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 100க்கு மேல போயாச்சு. அப்போ மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணி எதுவோ எனக்கு ஒண்ணு திரும்ப சொல்றதுதான். எனக்கு விஜய் வேண்டப்பட்டவரோ வேண்டாதவரோ நான் ஒண்ணு டிவிகேல பொறுப்புல இருக்கிறது இல்ல. பொதுவாவே சொல்ற ஒரு விஷயம், பொதுவா நான் களத்தில் சென்று மக்களை போய் பார்த்த வகையில் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு விரும்பினாங்க. 2 திராவிட கட்சி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்குமா, புதுசா ஒருத்தர் வரட்டமே அப்படின்னு. இது என்ன ஆயிப்போச்சு சைமன்? உண்மையாவே நம்ம விஜய் புகழ் பாடுறது துதி பாடுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லாம படம் யதார்த்த கலைநிலை அப்படின் பொழுது உங்களுக்கு இந்தியாவில் ஒரு நடிகர் அரசியலுக்குள் அதிகபட்சமான வாக்கு வித்தியாசம் வாக்கு சதவீதத்துல வாங்குறது என் டி ராமராவ் தான், 44%. அதன் பிறகு எம்ஜிஆர் 33%. ஆனால் கிட்டத்தட்ட என் டி ராமராவுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு நிகராக அவர் போயிடுவார் பொழுது, சதவீதத்துக்கு இணையா விஜய் போயிடுவார் பொழுது. இப்பவே நம்ம பேசிட்டு இருக்கும்போது 36%, 38 போயிடுச்சு. பாருங்க 38க்கு மேல போயிடுச்சு. அப்படின் போது மக்கள் இந்த வாட்டி ஒரு அலை அடிச்சிருக்குது. நம்ம என்னதான் சொன்னாலும் ஏன்னா எஸ்ஐஆர்னால இவ்வளவு சதவீதம் கூட்டிடுச்சு, அப்புறம் இவ்வளவு பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, என்னென்னவோ காரணங்கள்லாம் சொன்னாங்க. அதை தாண்டி இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்ட ஒரு எழுச்சி தான், ஒரு அலைதான் இதற்கான முக்கிய காரணம் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அடுத்தடுத்து இவங்களோட இது என்னவா சார் இருக்கும்? அடுத்து தொங்கு சட்டசபை வந்தா எந்த மாதிரி இருக்கும்? இல்ல தனி பெரும்பான்மை வாங்கிட்டா விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனதுக்கு அப்புறம் இவங்க சொன்ன எல்லா விஷயங்களையுமே ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பூர்த்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்த்தி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா விஜய் தொடர்ச்சியா சொன்னது ஏன்னா விஜய் ஆரம்பத்துல நீங்கள் உட்பட நீங்கள் நீங்க உட்காந்து பேசுனீங்க. ஒரு நெறியாளரா உங்க சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசுனீங்க. அதுக்காக நீங்க விஜய் புகழ்ந்து பேசணும்னு நான் சொல்லல. நீங்கள் உட்பட பெரும்பாலும் சொன்னதுன்னா சார் அவர் நடிகர் தானே, வர கூட்டம்லாம் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வர கூட்டம் தானே, அது எப்படி சார் ஓட்டா மாறும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. பெரும்பாலும் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருந்தது. அதை தாண்டி அது ஓட்டா மாறிடுச்சு. அதன் பிறகு விஜய் 220-250 கோடி சம்பளத்தை விட்டு ஏங்க வரணும் இந்த கேள்வி வச்சாங்க. நீங்க நல்லா தானே நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கேரவனுக்குள்ள போறீங்க, கேரவனுக்கு வரீங்க. ஒரு நடிகருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஜூஸ்ல இருந்து புளிப்பால்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் விட்டு ஏன் வரீங்க அப்படின்னா அதுக்கு விஜயும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே நான் பெரிய ஒரு நான் கோடிகளை பார்த்தாச்சு, ஒரு உச்சத்தை பார்த்தாச்சு, உச்சத்துல தான் இருக்கிறேன் நான். இதை வச்சு நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். உங்க காசு நான் ₹1 திருடுறதுக்காக வரவில்லை, உங்க ஒரு காசு ₹1 நான் கொள்ளையடிப்பதற்காக வரவில்லைன்னு சொல்லிட்டு அதன் பிறகு உங்க தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னு பல பேர் கேட்டபொழுது அவருடைய தேர்தல் அறிக்கை இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. ஏன்னா இலவசம், அவரும் இலவசம் சொல்லியிருந்தார். 2500 ரூபா கொடுப்பன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார். இலவசத்தை தாண்டி அடுத்த கட்டமான ஒரு மாநிலம் இப்படிதான் இருக்கணுமா? இப்போ ரஜினி போயிட்டு என்டிஆர் நூற்றாண்டு விழாவில் சந்திரபாபு நாயுடு புகழ்தான் இருந்தான். ஒரு ஹைதராபாத் நான் போக சொல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போக சொல்ல பான்பராக துப்பிட்டு அங்கங்க அழுக்கா அப்படி இருந்த ஒரு ஹைதராபாத் இப்போ போனா சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது. அப்படி அந்த ஐடி செக்டரை அந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு வளர்த்துட்டாரு. நான் ஏஐயை வச்சு இந்த தமிழ்நாட்டை அந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு வைத்து நான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னது. நீங்க சொல்ற நல்ல ஒரு பாயிண்ட். இது அந்த திட்டங்களை ஒவ்வொன்றாக செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம். அதுலயும் ஒரு விமர்சனம் இருக்குது. எந்த இலாக்கா எப்படி பண்ணுவாரு, இவங்க அமைச்சர் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, சபாநாயகர் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதுதான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்போ வரைக்கும் ஜிடிபி 2 இலக்க எண்ணில் இருக்கு. இப்போ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அதை மெயின்டைன் பண்றதே கஷ்டம். இவங்க புதுசா பண்றதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு அது ஒரு விமர்சனம் இருக்குது. அது நீங்க என்ன சொல்றது ஒரு கத்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாத்துக்கலாங்க, பழகிக்கலாங்க, வாங்க இறங்குங்க அப்படின்னு. அதுக்கு நிச்சயமாக இப்பவே பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள்
இப்போ எல்லாம் வந்து பனையூர் இல்லத்தில் போயிருக்காங்க அப்படின்போது அவங்க அதிகாரிகள் வருவாங்க, அவங்க ஐடியா கொடுப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ காலம் இருக்குது. இப்போ செங்கோட்டையன் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தெரியும் வந்து, அதனால் அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல கேள்வி வந்து, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி வந்து ஒவ்வொன்றா செய்வீங்க? இந்த 5 வருட ஆட்சி எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக அமைப்பீங்க? 5 வருடத்தில் உங்கள் மேலே எந்த கான்ட்ரவர்சி வராமல் எப்படி பார்த்துப்பீங்க? ஒரு சிறப்பான அந்த கேள்வி கண்டிப்பாக இன்னும் எண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏறக்குறைய ஒரு முடிவு ஆயிடுச்சுன்னு போது இந்த கேள்வியை நம்ம முன்வச்சாக வேண்டும். சார், இப்போ விஜய் அவர்களை வந்து முன்னையில இருந்தே சென்ட்ரல்ல இருக்க பிஜேபி கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸ் வந்து வந்தது. இப்போ இந்த மாதிரி ஹேங்கிங் கவர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள இறங்கி டேக் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பா இருக்குது. ஏன்னா ஒன்றிய அரசு ஒரு ஆளும் அரசு, மிகப்பெரிய ஆளும் அரசாக இருக்கும் பொழுது ஒரு தமிழக தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல்களாம் அப்படின் பொழுது அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா இன்னும் முழுமையாக ரிசல்ட் தெரியல. ஒருவேளை அப்படி அமைந்தா வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது ஒருவேளை அதிமுக நீங்கள் வாங்க நம்ம கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு, இன்னும் தமிழ்நாட்டில் பிஜேபி எத்தனை இடத்துல ஜெயிச்சுன்னு இன்னும் வரல வந்து 5 இடத்துல முன்னிலையில் இருக்கிறது வந்து பாமக 5 இடத்துல இருக்கிறாங்க வந்து கூட்டணி கட்சியில் 5 இடத்துல அவங்கவுங்க அந்த பலத்தில் இருக்காங்க. ஒருவேளை விஜய் 118க்கு மேலே போயிட்டார் அப்படின் பொழுது சரி யார் தெய்வம் வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் வரலாம். அது இன்னொரு 1 மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து 1 ஹவர். ஆமா, இன்னொரு 1 ஹவர்ல கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போயிடும். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயித்தவர்கள் எல்லாருமே பனையூருக்கு எத்தனை மணி ஆனாலும் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாற்று கட்சியினர் வந்து எம்எல்ஏவை அங்கிருந்து தூக்குறதுக்கோ அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து இப்பவே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா உங்களுக்கு இப்போ 3 இதுவும் சமமா வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஏறக்குறைய திமுகவும் அதிமுகவும் பெரிய நெருக்கடியில் இருக்குது. தாவேகாவுடைய ஆதரவு வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருந்தா நீங்க அந்த பதில் சொல்லலாம். இப்போ வந்து நீங்க அனைவரும் கூட லேட்டா கூட வாங்கப்பா, நீங்க வந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது வந்து அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இது அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு வேளை தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் விஜயோடைய ஆதரவு, டிவிகேவுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னும் பொழுது இந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேசப்படலாம், இல்லை விலைக்கு வாங்கப்படலாம், இல்லை கடத்தப்படலாம் அப்படின்றது தான் நீங்க கிளம்பி வந்துருங்க. அது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம் தான். இப்ப அறுதி பெரும்பான்மையான ஒரு இடத்துக்கு வந்து முன்னிலையில போயிட்டு இருக்கா அப்படின் பொழுது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். வந்து ஜனநாயகன் படத்துல டிஎம் விஜய் என்ன நேஸ் அப்படின்னு சொல்லி வருமா சார்? கண்டிப்பா வருங்க. ஆமா, முதல் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உட்காந்து ஒரு சிஎம் உட்காந்து படம் பார்க்கத்தாலும் பார்க்கலாம். வந்து ஏறக்குறைய வந்து ஆமா அந்த ஒரு படத்தை தானப்பா இப்படி சுத்தல்ல விட்டீங்க நீங்க, அந்த படம் பாட்டு வந்திருந்தா வந்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க நீங்க அப்படின்ற அளவு ஜனநாயகம் நீங்க சொல்ற மாதிரி அதுவும் இந்த ஜனநாயகனே வெளியே வந்துட்டாரு, அந்த ஜனநாயகன் அப்படியே வெளியே வந்துருவாப்ல. சார், இப்போ இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம குறிப்பிட்ட மாதிரி ஜென்சி வாக்காளர்கள் வந்து அதிகமான சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க சென்னையை ஏன் முதல்ல இருந்தே டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நான் கூட நிறைய தடவை உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் 16 இடங்கள்ல 15 இடங்கள் வந்து டிவிகே வந்து முன்னிலையில் இருக்கு. குறிப்பிட்டு பார்க்கணும்னா கொளத்தூர் தொகுதியில் டிவிகே முன்னிலையில் இருக்கு. இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய திமுக தலைவர் அவர்கள் வந்து 6000 வாக்குகள் பின்னடைவில் இருக்காரு. இதை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? உண்மையாக வந்து சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லுவாங்க. சென்னை ஒரு தடவை திமுக சென்னை வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்காக வந்து அண்ணா திமுக அடுத்த முறை வரும். வந்து குறிப்பாக சென்னை எங்களுடைய கோட்டைங்க, அதில் யாராலையும் ஓட்டப்பட முடியாது அப்படின்னு சொல்றது. இப்போ சென்னை அப்படியே மாறி இருக்குதுன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு என்ன சொல்றது, சரி மாற்றம் தான் போடுவோமே அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜென்சி கிட்ஸ், ஒரு 2K கிட்ஸோடைய வாக்குகள் வந்து நீங்க அவங்களை அப்படியே புறந்தள்ளிட முடியாது. வந்து ஏன்னா பெருநகரங்கள், ஏன்னா தேர்தலுக்கு பிறகு வந்த விமர்சனம் என்னன்னா பெருநகரங்களில் மட்டும்தான் விஜய்க்கான அலை இருக்குது. பெருநகரங்கள் அது சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி, மதுரை மாதிரி, திருநெல்வேலி, வேலூர் மாதிரியான இடங்கள்ல தான் இருக்குது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, சென்னை மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற பொழுது இப்படி ஒரு அதிர்வலை நான் கூட இப்படிலாம் எதிர்பார்க்கல. இருக்கும் நானும் ஒரு 50, 25 to 50 அப்படிதான் எதிர்பார்த்தேன். இப்படியே பார்த்தாங்க அப்படியே ஃபுல் ஸ்விங்ல அடிச்சிருக்குது. வந்து யாருமே அது வந்து நீங்க இப்ப பாருங்க எக்ஸிட் போல்லாம் எந்த அளவுக்கு மொத்தம் 14 வந்து 10 பேர் டிஎம்கேக்கு சாதகமா சொன்னாங்க, 3 பேர் ஏடிஎம்கேக்கு சாதகமா சொன்னாங்க, ஒருத்தர் மட்டும்தான் டிவிகேக்கு சாதகமா சொன்னாரு. அந்த ஊடகத்துக்கு ஒரு பெரிய இதுவாகி போச்சு. மை ஆக்சஸ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அப்போல்டிங் ஆயிடுச்சு. ஆமா, அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு அடுத்த வேற மாநில எலெக்ஷனுக்கு அவங்க அதிக கவனிக்கக்கூடிய அந்த ஊடகமா அது மாறும். அது வந்து
சார் பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் இப்போது 4 இடங்களில் வந்து டிவிகே முன்னிலையில் இருக்குது, மற்ற இடங்கள்லாம் காங்கிரஸ் அவங்கெல்லாம் முன்னிலையில் இருக்காங்க. நம்ம வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா தமிழ்நாடு விட்டாலும் பாண்டிச்சேரியை வந்து டிவிகே கைப்பற்றிடுவாங்க, ஏன்னா அங்கே வந்து கம்மியான ஓட்டுகள் தான், அதனால் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தோம். பட் ஆனால் பாண்டிச்சேரி அப்படியே ஆப்போசிட் ஆயிருக்கு சார். என்ன காரணம்? இல்லை பாண்டிச்சேரி 4 இடத்து ஒரு பெரிய இதுதான். எப்பவுமே பாண்டிச்சேரியோட இது நீங்கள் சொல்கிற சின்ன இடம், உங்களுக்கு வந்து ஒரு முதல்வரே ரோட்ல நடந்து போவார், ரொம்ப மக்கள் கூட ஈஸியா இருக்கார். காரணம் அப்படிதான் வந்து ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ நம்ம இங்க இருக்கிற மாதிரியான ஒரு இது எளிதில் பழகக்கூடிய இருக்கும். ஒரு 3 தெரு சேர்ந்து தான் ஒரு தொகுதி அப்படின்னு பொழுது அவங்க அப்படியே ஃபுல் ஸ்விங்கா மாறுவாங்க, பிசுறு தட்டாம விழும் வந்து. ஆனா இந்த முறை 4 இடம் அப்படின்னு 4 இடம் முன்னிலை வந்து ஒரு பெரிய இதுதான் வந்து. நீங்க தமிழ்நாட்டை தாண்டி பாண்டிச்சேரியும் அது வந்து அது எங்கேயும் தமிழ் பேசுறவங்கன்னா கூட அது வேற ஒரு மாநிலம் தான், அது ஒரு யூனியன் பிரதேசம் தான். அது அங்கேயும் வந்து டிவிகேவுடைய தாக்கம் இருந்திருக்குதுன்னு தான் இதுல தெரிய வருது. சார் மீம் ஒன்று பார்த்தேன், அதை கேட்கலாமா பாத்தீங்களா? ஏங்க ஒண்ணு வந்து விட மாட்டீங்களா? கேளுங்க, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க வந்து. ஆமா பாத்துங்க நீங்க. ஆமா அவர் எப்பவுமே அப்படிதாங்க வந்து கேளுங்க. இன்னும் கூட ஒண்ணு நம்பல நீங்க வந்து நம்பலன்னுலாம் சொல்லல சார், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன நம்புறதுக்கு இருக்கு? நமக்கு தான் ரிசல்ட் கண் கூட பாத்துட்டோமே. இதுக்கு மேல நான் வரலன்னு சொன்னா என்ன வராமையா போயிட போறாங்க? வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி போயிட வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து த்ரிஷா அவர்களுக்கு பர்த்டே. அதாவது தோத்து போனதுக்கும் ஜெயிச்சதுக்கும் ஒண்ணு காரணம் ஒண்ணு சொல்லலாம். அது தோத்து போனவங்களுக்கான காரணம் ஒண்ணு இருக்குது இல்ல? புஷ்பா படத்துல ஒரு சீன் வந்துச்சு இல்ல சார், உன்னோட பர்த்டே என்ன வேணாலும் வச்சுக்க, நீங்க அந்நியாருக்கு வாழ்த்துன்னு சொல்றாங்க, அப்புறம் வந்து துணை முதல்வர் அப்படின்னு போடுறாங்க, கொள்கை பொறுப்பு செயலாளர்னு போடுறாங்க. இருந்துட்டு அதாவது ஏதாவது ஒரு காரணம் வேணும். வந்து முதல்ல வந்து அணில் குஞ்சிகன் நாங்க வந்து, அப்புறமா வந்து சின்ன பசங்கள்லாம் தூண்டி விட்டு விஜய் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாக்குறாருனாங்க. விமர்சனம் வரதான் செய்யும். சரி, இந்த விமர்சனத்தை ஒரு விமர்சனமா கடந்து போயிட்டே இருக்கு. இல்ல சார், ஜாலியா போடுறாங்க அப்படின்னு ஜாலியா போடுறாங்க. சரி, ஜாலி பண்ணிட்டு போட்டோம், அவ்வளவுதான், விடுங்க. ஆமா, எல்லாம் வெற்றி கொண்டாட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அங்க. ஓகே சார், ஓகே சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.